அடடா என்ன டேஸ்ட் இது. நான் சொல்ல போற இந்த சிம்பிளான ரெசிபியை தயவு செஞ்சு நிறைய செஞ்சுடுங்க, இல்லனா வீட்ல இருக்கிற யாருக்குமே பத்தாது. பிகாஸ் அவ்வளவு டேஸ்டா இருக்கும், நிறைய சாப்பிடுவாங்க. கூடவே ரச சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். மார்க்கெட்டுக்கு போய் நல்லா தாராளமா மீடியம் சைஸ்ல இருக்கிற இறா வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுல மஞ்சத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தவா பிரான் ஃப்ரை எண்ணெயில தான் மெயினா குக் பண்ணணும். அதனால தாராளமா எண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த பிரானை போட்டு ஒரு 7 ல இருந்து 10 நிமிஷம் குக் ஆனாலே போதும். கூடவே நிறைய கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தா பக்காவா ரெடி ஆயிடும். நான் இதை செய்ய பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். நீங்க இதை ஜெப்டோல ஆர்டர் பண்ணாலே போதும், 10 மினிட்ஸ்ல வீட்டுக்கே டெலிவரி வந்துரும். இத குக்கிங்க்கு, டீப் ஃப்ரைக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். அப்புறம் நம்ம செஞ்ச இந்த தவா பிரான் ஃப்ரையை சூடான சாப்பாடு போட்டு தாராளமா ரசம் ஊத்தி இன்னும் தாராளமா இந்த பிரானை வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்லாம் சும்மா தட்டி தூக்கிரும். எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது, அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ இந்த சிம்பிளான ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, வேற ரகமா வரும்.